வாங்க, இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்கலாம். இந்தியாவின் எதிர்காலத்தையே மாத்தி எழுதப் போற ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜி இது. இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல. உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு புது அடையாளத்த குடுக்கப் போற ஒரு முக்கியமான முயற்சி. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? இப்போ நாம யூஸ் பண்ற எலக்ட்ரிக் கார்கள், காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிற பெரிய காற்றாலைகள், நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்கள், ஏன் நம்ம நாட்டோட பாதுகாப்பு அமைப்புகள் வரைக்கும் இது எல்லாத்துலயும் பொதுவா ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த எல்லா நவீன அதிசயங்களையும் இயக்கிறது ஒரே ஒரு பவர்ஃபுல் விஷயம்தான். அது என்ன? பதில் அருமன் நிரந்தர காந்தங்கள். ஷார்ட்டா சொல்லணும்னா REPMs. இப்போ உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தங்கள் இதுதான் சொல்லலாம். நவீன டெக்னாலஜியோட இதய துடிப்பா இருக்கிறதும் இதுதான். நம்ம கிளீன் எனர்ஜி புரட்சிக்கு அடித்தளமா இருக்கிறதும் இதுதான். இதோட முக்கியத்துவத்தை நாம கொஞ்சம் கூட குறைச்சு மதிப்பிட முடியாது. சரி, இப்போ இந்த விஷயத்தோட குளோபல் சைடுக்கு வருவோம். இந்த முக்கியமான காந்தங்களுக்காக உலகம் பூரா ஒரு பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பனிப்போர் மாதிரினே சொல்லலாம். இந்த சார்ட்டை பாருங்க, நிலைமை உங்களுக்கே புரியும். இந்த REPMகளை பதப்படுத்துறதுல, அதாவது ப்ராசஸ் பண்றதுல உலகத்துல 80% மேல சீனாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது ஒரே நாள்ல நடக்கல. பல வருஷமா திட்டமிட்ட முதலீடுகளும் கொள்கைகளும் தான் சீனாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த ஆதிக்கத்தால என்ன விளைவு? சமீபத்துல சீனா இந்த காந்தங்களோட ஏற்றுமதிக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டப்போ உலகம் முழுக்க இருக்கிற டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஆடி போச்சு. ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருந்தா எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு இது உலகத்துக்கே பட்டவர்த்தனமா காட்டுச்சு. இப்போ இந்த குளோபல் சீன்ல இருந்து நம்ம இந்தியாவோட நிலைமைக்கு வருவோம். இந்தியா ஒரு ரொம்பவே விசித்திரமான, அதே சமயம் ஆபத்தான ஒரு முரண்பாட்டை சந்திச்சிட்டு இருக்கு. இத பாருங்க, இதுதான் அந்த முரண்பாடு. இந்த அருமன் வளம் உலகத்திலேயே 5வது இடத்துல நம்ம கிட்ட தான் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்கிறதுல 6% நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நமக்கு தேவையான காந்தங்கள்ல கிட்டத்தட்ட 100% நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் காளையற கதை தான் இது. இந்த சார்பு நிலைய ஒரு நம்பரா பார்த்தா அதோட தீவிரம் இன்னும் நல்லா புரியும். இந்தியா ஒவ்வொரு வருஷமும் சுமார் 900 டன் அருமன் காந்தங்களை இறக்குமதி செய்யுது. இது ஒன்னும் சின்ன நம்பர் இல்ல. இந்த நிலைமை ஏன் ஒரு பெரிய தேசிய பிரச்சனையா இருக்குன்னு இந்த வாக்கியம் தெளிவா சொல்லுது. நம்மளோட பொருளாதார பாதுகாப்பு, டெக்னாலஜில நாம யாருக்கும் அடிமையா இல்லாம இருக்கிறது, அப்புறம் நம்ம கிளீன் எனர்ஜி டார்கெட்ஸ், இது எல்லாத்தையும் அடையணும்னா நாமளே இந்த காந்தங்களை உற்பத்தி செஞ்சே ஆகணும். வேற வழியே இல்ல. இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வா நம்ம அரசாங்கம் ஒரு மெகா திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இது தன்னிறைவை நோக்கி நாம எடுத்து வைக்கிற ஒரு மாபெரும் பாய்ச்சல். இந்த முயற்சிக்கு பின்னால இருக்கிற நிதி ஒதுக்கீட்ட பாருங்க. மொத்தம் 7280 கோடி ரூபாய். ஆமாங்க, இதிலிருந்து தெரியுது அரசாங்கம் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு. இந்த பெரிய தொகை எப்படி பயன்படுத்தப்படும்? இது 2 முக்கிய வழிகள்ல பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க கம்பெனி ஆரம்பிச்சு உற்பத்தி பண்றவங்களுக்கு அவங்க விற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய தொகை, அதாவது 6450 கோடி ரூபாய். அது போக ஃபேக்டரியெல்லாம் செட் பண்றதுக்கு மூலதன மானியமா ஒரு 750 கோடி. இந்த திட்டத்தோட அல்டிமேட் கோல் இதுதான். மூலப்பொருளான ஆக்சைடுகள்ல இருந்து அதை உலோகமாக்கி, அப்புறம் உலோக கலவையா மாத்தி, கடைசியா பவர்ஃபுல் காந்தமா நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு முழுமையான உற்பத்தி சங்கிலியை இந்தியாவிலேயே உருவாக்குறது. இதனால நாம இறக்குமதிய சுத்தமா நிறுத்திடலாம். இது வெறும் ஒரு யோசனை இல்ல, இது ஒரு பக்காவான பிளான். அடுத்த 7 வருஷத்துல உலகத்தரம் வாய்ந்த 5 உற்பத்தியாளர்களை இங்க கொண்டு வந்து வருஷத்துக்கு 6000 மெட்ரிக் டன் உற்பத்தி திறனை எட்டுவதுதான் இதோட முக்கியமான குறிக்கோள். சரி, இப்ப மறுபடியும் கொஞ்சம் பெரிய படத்தை பார்ப்போம். இந்தியா எடுக்கிற இந்த ஸ்டெப் குளோபல் டெக்னாலஜி ரேஸ்ல ஒரு முக்கியமான மூவ்னே சொல்லலாம். ஆக, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு பொருளாதார கொள்கை மட்டும் கிடையாது. நாளைக்கு எந்த நாடாவது நமக்கு சப்ளையை நிறுத்த போறதா மிரட்டுனா, அதையெல்லாம் சமாளிக்க இது நமக்கு ஒரு வியூக கேடைய மாதிரி செயல்படும். இந்த சார்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல தெளிவா காட்டுது. நம்ம கிட்ட 6% ரிசர்வ்ஸ் இருக்கு. ஆனா நம்ம உற்பத்தி 1%க்கும் கம்மி. இன்னொரு பக்கம் சைனா 80%க்கு மேல ப்ராசஸிங்ல ஆதிக்கம் செலுத்துது. இந்த பெரிய கேப்பை ஃபில் பண்றது தான் நம்மளோட சவாலும் வாய்ப்பும். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு சுலபம், செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இதுக்கு தேவையான அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வாங்குறது, பெரிய முதலீடுகள், கடுமையான சுற்றுச்சூழல் விதிகள், அப்புறம் உலகளாவிய போட்டி, இப்படி நிறைய பெரிய சவால்களை இந்தியா தாண்டி வரணும். இந்த திட்டம் ஜெயிக்கணும்னா இந்த தடைகளை தாண்டி தான் ஆகணும். கடைசியா இந்த ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. இவ்வளவு பெரிய முதலீடு, இவ்வளவு பெரிய முயற்சி, இதெல்லாம் செஞ்சு இந்தியா உலகத்தோட டெக்னாலஜி சப்ளை செயினை மாத்தி எழுத முடியுமா? இந்த $1 பில்லியன் கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?